வாங்க நண்பர்களே, இப்போ முழுசாக நம்ம பார்க்கலாங்களா? அதாவது இதில் என்னென்ன வரைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையாக இருக்கும். பார்த்த உடனே அதாவது தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இதை பற்றியான நாலேஜ் ஈஸியாக புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்னமோ ஏதோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் எலக்ட்ரிக்கல் போல். இந்த எலக்ட்ரிக்கல் போல் அப்படின்னு எழுதியிருக்குங்களா? எலக்ட்ரிக்கல் போல்ன்றது இதான் போஸ்ட் மரம். இந்த போஸ்ட் மரத்தில் பேஸு நியூட்ரலு கண்டினியூவாக அடுத்தடுத்த போல் போயிட்டுருக்கும். நம்ம அதிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், இது மீட்ரு. அதாவது நம்ம மீட்ரு, அதாவது நம்ம ரீடிங் எடுப்பாங்களா, இபி யூனிட் ரீடிங், அந்த மீட்ரு. இது எம்சிபி. ஓகேங்களா? இது சுவிட்சு போர்டு. சுவிட்சு போர்டு லைட்டிங் சுவிட்சு போர்டு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது ஃபேனு, இது லைட்டு. இவ்வளோ தாங்க. இதை தாங்க நம்ம எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த போல் இருக்கு இல்லைங்களா, இந்த போல்லேருந்து பேஸ் இதில் போட்டிருக்கலாம், பேஸ் 220 வோல்ட். இந்த வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஆப். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஆன்லைன் ஆப் மாதிரி இந்த ஆப்லேயும் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அது இல்லாமல் மற்ற பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா முழு வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இது பார்க்குறதுக்கு ஏதோ குழப்பமான சூழ்நிலையாக தெரியும். நல்லா ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக்கலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஏதோ மாதிரி தெரியும். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். என்ன போட்டிருக்குன்னா, எலக்ட்ரிக்கல் போலு, மீட்ரு, எம்சிபி, இது சுவிட்சு போர்டு, இது ஃபேனு, இது லைட்டு. ஓகே, இதுதான் சிம்பிளுங்க. அதுக்கப்புறம் என்னங்க கோடு கோடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதாங்க வயரிங். இந்த வயரிங்கில் எப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணுறதுனால எப்படிலாம் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது எர்த்து போலுங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எர்த்து போல் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஜீரோ அரெஸ்டிங். அதாவது நம்மளுக்கு பேஸ் ஏதாவது லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அதை க்ரௌண்டு பண்ணுறது தான் எர்த்து போல் அப்படின்றது. க்ரௌண்டு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், க்ரௌண்டு அதுக்காக யூஸ் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டுக்கிட்ட வரோங்க. இப்போ போஸ்ட்லேருந்து எப்படிலாம் சப்ளை போகுது, இதில் போஸ்ட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா பேஸு நியூட்ரல் எர்த்து இருக்கும். சரிங்களா? இந்த 3 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த போல்லேருந்து அடுத்த போல் கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இபிலேருந்து வந்துட்டுருக்கும் நம்மளுக்கு சப்ளை. இப்போ நம்ம அதிலேருந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேஸு, அதாவது போட்டிருங்களா, பேஸ் 220 வோல்ட். நமக்கு வீட்டுக்கு தேவையானது 220 வோல்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரல் இது ரெண்டையும் கொண்டு நம்ம மீட்ரு பாக்ஸில் 4 பாயிண்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் ஃபஸ்ட்டு இது பேஸ் ஆகும், ரெண்டாவது நியூட்ரலாகவும் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்புட் இடத்துல ஃபஸ்ட்டு இது நியூட்ரலாகவும் செகண்ட் இது பேஸாகவும் எடுக்கிறோம் 220 வோல்ட். இப்போ எம்சிபிக்கு இன்புட்டாக கொண்டு கொடுத்துட்டோம். இப்போ எம்சிபியோட அவுட்புட்டில் பேஸு நியூட்ரல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே போயிட்டு ஃபேனுக்கு லூப்பு, ஃபேன்லேருந்து லைட்டுக்கு லூப்பு, அதுக்கப்புறம் நேராக வந்திங்கன்னா சுவிட்சு போர்டுக்கு லூப்பு. அது என்னங்க, நியூட்ரலை மட்டும் எல்லா இடத்துக்குமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அதாவது நியூட்ரலை நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணலை. நியூட்ரல் எம்சிபி ஆன் பண்ணனோடனே நியூட்ரல் எல்லா இடத்துக்குமே போய் நின்றோம். இப்போ நியூட்ரலை மட்டும் வச்சு ஃபேனோ லைட்டோ ஓடாது. சரிங்களா? வெறும் நியூட்ரலை வச்சு ஃபேனோ லைட்டோ ஓடாது. வெறும் பேஸை வச்சு ஃபேனோ லைட்டோ ஃபங்க்ஷன் நடக்காது. ஓகேங்களா? இப்போ நியூட்ரலை நம்ம டைரக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பேஸு. இந்த பேஸை கொண்டு நேராக என்ன பண்ணுறோம், சுவிட்சு கொண்டு வரோம். சுவிட்சு 1, சுவிட்சு 2, சுவிட்சு 3, ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, இது ஃபேன் ரெகுலேட்டர். ஓகேங்களா? இப்போ இன்புட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேஸ் கொடுக்குறோம். பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3. அதாவது ஒரே பேஸை தான் நம்ம லூப் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு லிங்க் லூப் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டோம். ஓகே, இதோட வேலை முடிஞ்சு. இப்போ ஒரு சுவிட்சு, அதாவது ஃபேன் சுவிட்ச் இதுக்கு தான். ஃபேன் சுவிட்சிலேருந்து இந்த பக்கம் என்ன பண்ணுறோம், ஒரு ரெகுலேட்டர். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே சப்ளை என்ன வருது, ரெகுலேட்டருக்கு வந்துடுது. ரெகுலேட்டர்லேருந்து அவுட்புட், அதை நம்ம ஸ்பீடை டியூன் பண்ணுறதுக்கு உதவுறதில்ல. அதனால் ரெகுலேட்டர் ஃபங்க்ஷன் வச்சு இப்போ டியூன் பண்ணுறோம். டியூன் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக என்ன ஸ்பீடு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வோல்டேஜாக போய் ஃபேனுக்கு சப்ளை போயிடும். நியூட்ரல் ஆல்ரெடி கனெக்டில் இருக்கனால பேஸ் போன உடனே ஃபேன் ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தாங்க இதோட ஃபங்க்ஷன், ஃபேனோட ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டோட ஃபங்க்ஷனுங்க. ரெண்டாவது சுவிட்ச் லைட்டுங்க. ஆல்ரெடி நம்ம இன்புட்டு கொடுத்து வச்சுருக்கோம், அவுட்புட்டு போகாமல் இருக்கும். சுவிட்சை ஆன் பண்ணோட என்ன ஆகும், என்ஓ என்சிஏ மாதிரி சப்ளை
இங்கே போய் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இதில் அதே மாதிரி தான் நியூட்ரல் ஆல்ரெடி வந்துட்டுருக்கு. நம்ம எக்ஸ்ட்ராவாக பேஸ் கொடுக்குறோம். பேஸ் கொடுக்கும்போது லைட் எரிய ஆரம்பிச்சிடுது. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இதோட ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அதே மாதிரி தாங்க. பேஸ் வந்து ஆல்ரெடி கனெக்டில் இருக்குது. அவுட்புட் வந்து ப்ளக் பாயிண்ட்டோட ஒரு பாயிண்ட்டுக்கு வருதுங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், இது வழியாக வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் வந்தது. நியூட்ரல் ஆல்ரெடி டேரெக்டாக வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எர்த்துங்க. இந்த எர்த்து போர்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு கிரைண்டரோ மிக்சியோ ஏதோ ஒன்று போடுறோம், அதனால் எதாவது பாடி ஷார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த எம்சிபி ட்ரிப் பண்ணுறதுக்கு இந்த எர்த்து சர்க்யூட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எம்சிபி ட்ரிப் ஆகிடும். இதாங்க சேஃப்டி பர்பஸ். ஓகேங்களா, வேறு எது இதில் குழப்பம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கலை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். வீடியோ எப்படி போடுறதுன்ற பற்றி பெருசாக தெரியலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் வந்து மேலும் மேலும் வீடியோவை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.